என்னை போன்றவர்கள் அவங்களெல்லாம் முழுமையான மத நம்பிக்கை உள்ளவர்கள். நாங்கள் எல்லாம் முன்னேறி வரவில்லையா? இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் நீங்கள் வேண்டுமானால் நீங்கள் நாத்திகத்தை பேசிக் கொண்டிருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டில் உள்ளவர்களே மத நம்பிக்கை உள்ளவர்களாகத்தானே இருக்கிறார்கள். அப்ப என்பதை நீங்கள் இப்படி இயற்கைக்கு மாறாக சொல்ல முடியும், சமூகத்திற்கு மாறான கருத்துக்களை சொல்ல முடியும். காளி யார்? சக்தி யார்? சக்தியை கொடுக்கிறாள். அந்த மதம் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீகம், ஒரு விஞ்ஞானம். சக்தியை கொடுக்கிறாள், காளி சக்தியை கொடுக்கிறாள். சரஸ்வதிக்கு படிப்பு என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம், லக்ஷ்மி செல்வத்திற்கு என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அஷ்டலட்சுமிகள் ஒவ்வொரு குணத்தையும் பெண்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்படி தெய்வாம்சமாக இருக்கின்ற பெண்களை தெய்வாம்சமானதான் தமிழகத்திலும் இருந்து கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஆனா ஏதோ தமிழகத்தில் தெய்வாம்சம் இல்லை என்பதை போலவும் வட இந்தியாவில் தெய்வத்தை நம்புபவர்களால் அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று சொல்வது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இன்னொரு நம்மை பெருமைப்படுத்துகின்ற நேரத்தில் இன்னொருவரை சிறுமைப்படுத்தக்கூடாது. அதை எந்த அரசியல்வாதியும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், எந்த பெண்ணும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால் இத்தகைய குறுகிய மனப்பான்மை கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவதை தவிர்க்க வேண்டும், கண்டனத்திற்குரியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.